மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ வித்யபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மற்றும் எஸ்விபி நீட் கோச்சிங் சென்டர் நாமக்கல் மாவட்டம் சக்கராம்பாளையம் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்று 11ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுதிய தமிழ் பாடத்தினுடைய வினாத்தாள் வடிவமைப்பு, அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் எப்படி இருந்தது, எங்கிருந்தாலும் அந்த கேள்விகள் எடுத்திருக்கிறாங்க, இதில் மாணவர்களுடைய கருத்துக்கள் என்ன, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் வினாத்தாளில் ஒரு மதிப்பெண் வினா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 14 ஒரு மதிப்பு வினாக்கள் கேட்கப்பட்டது. அதில் ஒரு 3 வினாக்கள் நம்மளுக்கு புத்தகத்தினுடைய உள் வினாக்களாக கேட்கப்பட்டது. அப்போ அந்த வினாக்கள் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுத்ததா தெரிய வருது. அதே மாதிரி நம்மளுடைய வினாத்தாள் புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள், அந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள்லேயே அதனுடைய விடைகளுடைய குறிப்புகள் மாற்றி அமைக்கப்பட்டது. அதனால் மாணவர்களுடைய குழப்பம் இதெல்லாமே நிறையவே இருக்குது. அதுலேயும் முதல் வினா பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதில் நமக்கு கீழே விடை குறிப்புகள் கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரியான கேள்விகள் நம்மளுடைய இன்றைய வினாத்தாளினுடைய பேசு பொருளாக அமைந்திருப்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. இதுக்கு மாணவர்களுடைய மத்தியில் இதுக்கு மதிப்பெண் வழங்குவார்களா அல்லது என்ன செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை இருக்குது. இதுக்கு பெரும்பாலும் அரசு மதிப்பெண் வழங்கி தான் தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதனால் இதுக்கு கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ இதுக்கு சரியான விடைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம வினாத்தாளில் விடைத்தாளில் எழுதியிருந்தால் மதிப்பெண் நமக்கு கொடுத்துருவாங்க. அடுத்து 2வது கேள்வி, ஒப்புர அறிவுதல் என்பதன் பொருள். இது இயல் 3 திருக்குறள் பகுதியிலிருந்து நமக்கு கேட்டிருக்கிறாங்க. இது ஊருக்கு உதவுதல் என்பது பொருள். அடுத்து 3வது கேள்வி, கூற்று. 8 தொகை நூல்கள் ஒன்றான 10 புறம் சார்ந்த நூல். காரணம், சேர மன்னர்கள் பதின்மரினுடைய சிறப்புகளை கூறும் இந்நூல் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அப்போ கூற்று காரணம் முறையில் கேட்டிருக்கிறாங்க. இது நம்மளுடைய புத்தக வினாதான். இயல் 7 கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய விடை 2ம் சரியானதே. அடுத்து 4, இது நம்மளுக்கு புத்தகத்தினுடைய உள்வினா. இது பெரும்பாலானுடைய மாணவர்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுத்தது. நம் மாணவர்கள் எல்லாமே சரியாக எழுதிட்டாங்க. அதில் 14 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி வழங்கப்படல் வேண்டும் என்பதை வலியுறுத்தும் அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது ஆர்டிகிள் 45 என்பது சரியானது. இது நம்மளுடைய இயல் 4 உள்வினாவாக கொடுத்துருக்குறாங்க. உரைநடை வினா பக்க எண் 96 கடைசியில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அது பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். பார்க்கல அப்படின்னா எடுத்து பார்த்துக்குங்க. அடுத்து 5வது கேள்வி, அகப்பொருள் விகுதி பெறாத சொல்லை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஆசிரியர் என்பது சரியானது. இதுவும் இயல் 7 கொடுத்துருக்காங்க, இலக்கண பகுதி. அப்போ நம்மளுடைய விடை குறிப்புகள்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் புத்தகத்தில் இருக்கிற மாதிரியே இருக்காது, இடம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். அப்போது வருங்காலங்களையும் சரி, இனி எந்த காலமாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் படிக்கும்போது விடையோடு சேர்த்து தான் படிக்க வேண்டும். விடை குறிப்பை மட்டும் படித்துட்டு போனால் அது சரியான முறையில் நம்மளுக்கு மதிப்பெண்ணை வாங்கி தராது என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அடுத்து 6வது கேள்வி, மகிழ்ச்சியில் மகிழ்ந்துணரும் பொழுது டேஸ் நினை அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இது இயல் 5 புத்தக வினாவாக கொடுத்துருக்குறாங்க. மறதியால் கெட்டவர்களை நினை அப்படிங்கிறது சரியான விடை. அதுக்கப்புறம் 7, கிளாசிக்கல் லாங்குவேஜ் கலைச்சொல் தருக அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது செம்மொழி என்பது சரியானது. இது இயல் 4 கலைச்சொல் அப்படிங்கிற பகுதியிலிருந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இயல் 8வது கேள்வி, பொருத்தமான இலக்கிய வடிவத்தை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. யானை டாக்டர் குறும்புதினம், இது நம்மளுக்கு இயல் 2 புத்தக வினாதான். அடுத்து 9வது நிழல் போல தொடர்ந்தான், இது எவ்வகை உவமை அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இது இயல் 4 புத்தக வினாதான். வினை என்பது சரியானது. இதில் பல பேர்த்துக்கு குழப்பம் இருக்குது, வினையா பயனா என்பது. இது வினை என்பது சரியான விடை. அடுத்து 10, பற்று நீங்கியவனுக்கு உண்டாவது பற்று அற்றவனை பற்றுவதால் உண்டாவது. இந்த வினாக்கள் பெரும்பாலான மாணவர்களுக்கு சில குழப்பத்தை கொடுத்துருக்குது. இது புத்தக வினாதான். விடை குறிப்பை நம்மளுக்கு மாற்றி கொடுத்துருங்க. புத்தகத்தில் 3வது விடை குறிப்பாக கொடுத்துருப்பாங்க. இதில் முதல் விடை குறிப்பாக மாற்றி கொடுத்துருக்குறாங்க. இதில் சில பேர்த்துக்கு அந்த பொருள் புரிதலில் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்ததுனால சில பேர் மாற்றி எழுதினதாக தகவல் தெரியப்படுகிறது. அப்போ இதன் புத்தக வினாதான். இதில் பொருள்களினுடைய துன்பம் அகழுதல் பற்றுகள் அகலும் என்பது சரியானது. இது இயல் 3 புத்தக வினாவாக நமக்கு கேட்டிருக்கிறாங்க. அடுத்து 11, வெண் சுவை இலக்கண குறிப்பு தருக என்பது கேள்வி. இது இயல் 4 இலக்கண பகுதி. பண்பு தொகை என்பது சரியானது.
அடுத்து 12வது கேள்வி, ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா மாசான்பு புக்கோக்கா என்பது சரியானது. இயல் 2ல் உரைநடை வினா, உள்வினா புத்தக வினாவாக கொடுத்துருக்குறாங்க. பக்க எண் 29வது பக்கத்தில் இருக்குது அந்த வரிகள், எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து 13, கீழ்கண்ட புதிருக்கான விடையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது மொழிபெயர்ச்சி பகுதியிலிருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இயல் 5ல் 12ஆம் வகுப்புலையும் இதே மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ 11ஆம் வகுப்புலையும் இதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பூவின் உறுப்பும் நானே, புன்னகையினுடைய பிறப்பிடமும் நானே என்பது கேள்வி. அதுக்கு பதில் இதழ் என்பது சரியான பதில். அடுத்து 14வது கேள்வி, தவறான இணையை தேர்வு செய்க. இயல் 1ல் இலக்கண பகுதி. இது இயல் புத்தக வினாக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் புத்தக வினாக்களில் வேறு விடை குறிப்புகள் இருக்கும். இவங்க கொடுத்துருக்கிறதுல கொஷின் பேப்பரில் வினாத்தாளில் கொடுத்துருக்கிறதுல வேறு விடை குறிப்புகள் இருக்குது. ஆனால் முறைகள் ஒன்று தான். அப்போ முதல் விடை குறிப்பு சரியானது, அதை சரியாக பார்த்துக்குங்க. அடுத்து நமக்கு இப்போ மொத்தம் 14 ஒரு மதிப்பெண் வினாக்கள் கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா பகுதியுமே உரைநடை, செய்யுள், மொழிபெயர்ச்சி, இலக்கண பகுதி, கலைச்சொல்லாக்கம், கூற்று, காரணம், இந்த மாதிரி அனைத்து பகுதியிலிருந்துமே கலந்து நம்மளுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் எடுத்திருக்கிறாங்க. புத்தக வரிகள் அப்படிங்கிறது எல்லாமே. அப்போது மாணவர்கள் இனி வரக்கூடிய அனைத்து தேர்வுகளும் இந்த முறைகள் எல்லாத்தையுமே ஆகணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமானது, தயாராகிக்கிங்க. அடுத்து பகுதி 2 பிரிவு 1 2 மதிப்பெண் வினா. இதில் நமக்கு 4 வினாக்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் 3 எழுதணும். அப்போ 3 புக் பேக் கொடுத்துருக்குறாங்க, புத்தக வினாக்கள் கொடுத்துருக்குறாங்க. 1 உள் வினாக்கள் கொடுத்துருக்குறாங்க. நான் பல முறை சொல்லியிருப்போம், நூல் குறிப்புகள், ஆசிரியர் குறிப்புகள் ஒரு தடவை படித்து வச்சுக்கங்க. அதை வச்செல்லாம் நம்மளுக்கு மதிப்பெண் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ அதில் தான் நம்மளுக்கு முதல் இயலிருந்து பாயிரம் பற்றி நீவிர் அறிவது அப்படிங்கிறது புத்தகம் நான் கொடுத்துருக்குறாங்க. இயல் 3லிருந்து மருந்து எது, மருந்து மரமாக இருப்பவர் யார் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 17வது கேள்வி, மனோன்மணியம் குறிப்பு வரைக. இது புத்தக வினா இல்லை உள்வினா. அப்போது நூல் குறிப்பை பற்றி நம்ம தெளிவாக படிச்சிருந்தோம். ஒரு மதிப்பெண் வினாக்காக நூல் குறிப்புகள் படிப்போம் நூல்வெளியில். அதை படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த கேள்விகளை சுலபமாக நம்ம எழுதலாம். அடுத்து 18, மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூட்டினை உறுதிப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இயல் 5லிருந்து நம்ம கேட்டிருக்கிறாங்க. அப்போ 3 புத்தக வினா, 1 உள்வினா. அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, புத்தக வினாக்கள் தெரிவாக இருந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் எல்லாமே அட்டன் பண்ணியிருந்திருக்கலாம். நம்ம எழுத வேண்டிய கேள்விகள் எழுதியிருக்கலாம். புத்தக வினாக்கள் தெளிவாக இல்லை அப்படின்னு சொன்னால் எழுத முடியாது. அடுத்து உரைநடை வினா. உரைநடையில் இந்த தடவை நமக்கு எல்லாமே புத்தக வினாக்களாகவே கேட்டுட்டாங்க. உள்வினாக்கள் எதுவுமே கேட்கல. வழக்கமாக உரைநடை பகுதியில் உள்வினாக்கள் கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் உள்வினாக்கள் எதுவும் கேட்கல, புத்தக வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. இது நல்லது தான். 19, தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறு குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது இயல் 2. அடுத்து 20, உவேசா அவர்களின் பயின்ற கல்வி முறைகள் குறித்து வரைக அப்படிங்கிறது இயல் 4லிருந்து நம்ம கேட்டிருக்கிறாங்க. உலோகம தேவீச்சுரம் கோவில் கல்வெட்டில் காணலாகும் பெண் அதிகாரிகளின் பெயர்களிலிருந்து நீங்கள் அறிவது யாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இயல் 6லிருந்து கேள்விகள் கொடுத்துருக்குறாங்க. அப்போது புத்தக வினாக்கள் தெளிவாக இருந்திருந்தால் அதை நம்ம எழுதியிருக்கலாம். அடுத்து மொழிபெயர்ச்சி பகுதி. மொழிபெயர்ச்சி பகுதியில் மொத்தம் 9 கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் 7 கேள்விகள் எழுதணும். இப்போ இந்த மொழிபெயர்ச்சி பகுதிகள் ஒரு சில கேள்விகள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிசிக்கு தயாராகிற மாதிரியான கேள்விகள் நம்ம கொடுத்துருப்பாங்க. நம்ம பகுபதமோ புணர்ச்சிகளோ ஊன்றி படிச்சிருந்தோம், ஆழ்ந்து படிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே நம்ம சுலபமாக எழுதலாம். அப்போ எப்போவுமே நம்மளுடைய தமிழ் அப்படிங்கிறது டிஎன்பிசிக்கு தயாராகிற மாதிரியான வினாக்கள் கொடுக்கப்பட்டுட்டு வருது. அப்போ படிக்கும்போதும் சரி, உள்வாங்கிட்டு புரிஞ்சு படித்தோம், இலக்கண பகுதிகள் எல்லாம் படித்தோம் அப்படின்னா ரொம்ப சுலபமானது. அப்போ அதில் நமக்கு புணர்ச்சி விதி முதல்ல கொடுத்துருக்குறாங்க. செங்கையல், அணிந்துரை அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இந்த செங்கையல் அப்படிங்கிறது செம்மை குட்டல் கையல் அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ ஈறுபோதல் முன்னின்றமை திரிதல் அப்படிங்கிற முறையில் என்ன பண்ணலாம், இதை பிரிக்கலாம். அணிந்துரை அதுவும் நமக்கு சுலபமானது தான். அப்போ எது நமக்கு அணிந்து குட்டல் உரை அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இது குற்றியல் உகர புணர்ச்சி, இது பண்பு பெயர் புணர்ச்சியில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த மெத்தட்லாம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சுலபமாக இதில் நம்ம அட்டன் பண்ணலாம். அப்போ சொற்களை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க இதில் ஏதாவது ஒன்று எழுதுனா நம்மளுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும். 2 சொற்கள் 2 வாக்கியங்களாக அமைச்சு எழுதணும். ஒன்று சேர்த்து எழுதணும், இன்னொன்று பிரித்து எழுதி ஒரு வாக்கியம் எழுதணும். அதை தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அடுத்து கலை சொல்லாக்கம் பொருள் தருக, இதை புத்தக வினா தான். பகுபத உறுப்பு இலக்கணம். அடுத்து அறிந்து அப்படிங்கிறது சந்தியில் மாற்றம் ஏற்படக்கூடிய சொற்களாக கொடுத்துருக்காங்க. அரி குட்டல் இத்து இந்தானது விகாரம், இத்து குட்டல் ஊ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அரி பகுதி, இத்து சந்தி, இந்த ஆனது விகாரம், இத்து இறந்த கால நிலை, ஊ வினையேற்ற விகுதி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி துய்த்தல், துய் குட்டல் இத்து குட்டல் இத்து தல் அப்படின்னு பிரியும். துய் குட்டல் இத்து குட்டல் தல் அப்படின்னு பிரியும். துய் பகுதி, இத்து சந்தி, தல் அப்படிங்கிறது தொழில் பெயர்.
தொழில் பெயராக இருக்கனால அதில் காலம் காட்டலை, காலம் காட்டாதனால தல் அப்படின்னே பிரிச்சிடலாம். அடுத்து 26வது கேள்வி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு தயாராகிற மாதிரியான கேள்விகள் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா பகுவதத்தை நீங்கள் தெளிவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக இதில் எழுதலாம். செய்தார், கண்டான், வென்றான், பேசினர் இந்த ஆகிய சொற்களில் உள்ள இடைநிலைகள் யாவை, அவை எந்த காலத்தை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய இடைநிலைகள் எல்லாமே என்ன அப்படிங்கிறது எழுதணும். இப்போ செய்தார் அப்படின்னா இத்து வரும், கண்டான் அப்படின்னு சொன்னால் இட்டு வரும், வென்றார் அப்படின்னா இற்று வரும், பேசினார் அப்படின்னு சொன்னால் இன்னு வரும். அப்போ இது எல்லாமே இறந்த கால இடைநிலத்தை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு மதிப்பெண் வழங்கும். இது பொது வினாவாக கொடுத்துருக்குறாங்க இலக்கண பகுதியில். அப்போ பகுவத ஒலிபெருக்கண பகுதியெல்லாம் நம்ம தெளிவாக படிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சுலபமாக மதிப்பெண் எடுக்கலாம். அடுத்து 27 செய்தி தொடராக நம்ம மாற்றணும். இது வந்து இயல் 6ல் நம்ம புத்தக வினாக்கள் தான். இதை படிச்சிருந்தீங்கன்னா சுலபமாக நம்ம எழுதிடலாம். 28 பாடல் வரிகள் கொடுத்துட்டாங்க. அந்த பாடல் வரிகளிலிருந்து மோனை, இயைபு, நயங்கள் நம்ம கேட்டிருக்கிறாங்க. இது இயல் 2ல் இருக்கக்கூடியதான். நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா சுலபமாக அதை எழுதிடலாம். அடுத்து 29 கார்புள்ளி வினாக்குறி அமையுமாறு ஒரு தொடர் எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது நமக்கு இயல் 6ல் இருக்கக்கூடியது உள்வினா தான். இதெல்லாம் புரிதல் இருந்ததுன்னா மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கார்புள்ளி எந்த இடத்துல போடணும், வினாக்குறி நமக்கு தெரியும், கார்புள்ளி ஆனால் எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாது. இதை புரிஞ்சு எழுத வேண்டிய கேள்விகள், புரிஞ்சுக்கிட்டால் சுலபமாக மதிப்பெண் வாங்கலாம். அடுத்து 30 சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடராக மாற்றுக அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது இயல் 1ல் இருக்கக்கூடியது. அப்போது மொழிபெயர்ச்சி பொறுத்தவரைக்கும் நல்ல தரமான ஒரு கேள்விகளாக தான் இருக்குது. அப்போ மாணவர்கள் எந்த அளவுக்கு புரிதல் இருக்குதோ அந்த அளவுக்கு இது மதிப்பெண்களை தரக்கூடியது. புரிதல் இல்லை அப்படின்னு சொன்னால் மதிப்பெண் குறையக்கூடும். அப்போது தரமான கேள்வித்தாள்கள் என்றைக்குமே வரவேற்கக்கூடியது தான். அப்போ இந்த கேள்வித்தாள்களும் வரவேற்கக்கூடியது தான். அப்போ தெளிவாக புரிதல் இனியாவது வளர்த்து கொள்ளுதல் மிக அவசியம். அடுத்து 4 மதிப்பெண் வினா. ஏவேனும் 2 வினாக்களுக்கு விடை தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 கேள்விகள் இருக்குது. அதில் 2 கேள்விக்கு நம்ம எழுதணும். 31 எடுத்துட்டோம். சலசவாவில் செங்கையல் பாயும் இடம் சுற்றி பொருள் விளக்கம். அப்போ பெரும்பாலும் நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம், இடம் சுற்றி பொருள் விளக்கம் நமக்கு மிக குறைவான கேள்விகள் தான் இருக்கும். அப்போ இந்த இடம் சுற்றி பொருள் விளக்கம் நீங்கள் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கேள்விகள் நமக்கு கட்டாயம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போது இடம் சுற்றி பொருள் விளக்கம் நீங்கள் 12ஆம் வகுப்பு மாணவர்கள், 11ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்படின்னா அடுத்து 12ஆம் வகுப்பு வர போகிறீங்க, அப்போவும் இடம் சுற்றி பொருள் விளக்கம் இருக்கும். அப்போ இதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 மதிப்பெண்கள் உறுதி. அப்போ இடம் சுற்றி பொருள் விளக்கம் தெளிவாக பார்த்துக்குங்க. அடுத்து 32 கலைவலார் மறையவர் கருத்தில் எண்ணியது யாது. இது இயல் 5லிருந்து நம்ம கேட்டிருக்கிறாங்க. இது புத்தக வினா தான். அடுத்து முதல் இயல்பிலிருந்து நம்ம கேட்டிருக்கிறாங்க. 33வது கேள்வி சு வில்விரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார். மிக சுலபமான கேள்வி தான். அடுத்து 34 இன்குலாப் உலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துளியா என கூறுவதன் நயத்தை விளக்குக. இந்த கேள்விகள்லாம் அதிகம் கேட்குறதில்ல, இப்போ தான் முதல் முறையாக அந்த கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் தெளிவாக படித்து வச்சுக்கிங்க. வழக்கமாக கேட்கக்கூடிய கேள்விகளும் இருக்குது, இதனால் வரை கேட்காத கேள்விகளும் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து பிரிவு 2ல் உரைநடை வினா 35 மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை இயல் 3லிருந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 36 வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா இன்னும் கருத்தை எழுதுக. அப்போ சாத்தியமே அப்படின்னு எழுதி அதுக்குண்டான விளக்கங்கள் கொடுக்கணும். இது இயல் 2ல் புத்தக வினா தான். அப்போ முதல் 3 இயல் படிச்சிருந்தாவே ஒரு கேள்வியில் 2 கேள்வி அட்டன் பண்ணியிருக்கலாம். அடுத்து 37 ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவனையாவை இயல் 7ல் கொடுத்துருக்குறாங்க. இயல் 8லிருந்து இயற்கையுடன் உரையாடல் ஒன்றனை கற்பனையாக 10 வரிகளில் எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்மளுக்கு சைக்காலஜி வினா, உளவியல் வினாக்கள் அப்படின்னு சொல்லலாம். இயற்கையோடு நம்ம எப்படி கலந்து இருக்கிறோம், அப்போ இயற்கைக்கு நமக்கு எந்த விதமான சம்மந்தம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சைக்காலஜி வினா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், எழுதலாம். அடுத்து நம்மளுடைய மொழிபெயர்ச்சி 4 மதிப்பெண் வினா. அது அணி முதல்ல கொடுத்துருக்காங்க. அதில் 2 அணி கொடுத்துருக்காங்க. உருவக அணியை சான்றுடன் விளக்க இயல் 5லிருந்து கொடுத்துருக்குறாங்க. அல்லது நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச் செயல் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்று அணி விளக்கங்கள் கொடுத்து எழுதணும், இன்னொன்று அணி சுற்றல் கொடுத்து எழுதணும். இது ரெண்டுமே ரொம்ப சுலபமானது தான். இன்னும் சொல்லப்போனால் நமக்கு மனப்பாட பாடல் செயல் என முடியும் குரல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதில் இங்கே ஒரு குரலே முழுசாக கொடுத்துருக்குறாங்க. இது அப்படியே எழுதியிருந்தாலும் முழு மதிப்பெண் நமக்கு கொடுப்பாங்க. அடுத்து இலக்கிய நயம் பாராட்டல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இயல் 6லிருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஏற்புடைய நயங்கள் எழுதியிருந்தோம் அப்படின்னா முன்னுரை முடிவுரை போட்டு திரண்ட கருத்து, மைய கருத்து, தொடை நயம் அப்படின்னா எதுகை, மோனை, இயைபு. அடுத்து சந்தம், சுவை, ஏற்புடைய நயங்கள் இருந்ததுன்னா மதிப்பெண் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை சரியான முறையில் சுட்டி காட்டியிருக்கணும். இதெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா முழு மதிப்பெண் கிடைக்கும்.
அடுத்து 41வது கேள்வி, பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவற்றை பயன்படுத்தி சொற்களை உருவாக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் பாடு அப்படிங்கிறது நம்மளோட புத்தகத்தில் இருக்கிறது தான், வரை அப்படிங்கிறத கொடுத்து ஜென்ரலாக கொடுத்துருக்குறாங்க. இது மாணவர்கள் கொஞ்சம் யோசித்து எழுத வேண்டிய விஷயங்கள் தான். யோசித்து எழுதுனாங்கன்னா சுலபமாக மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு பகுதி. அடுத்து 42, மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. இது பெரும்பாலும் மொழிபெயர்ச்சி 2 மதிப்பெண் வினாக்கள் பகுதியில் கேட்பாங்க. இப்போ 4 சொற்களை எடுத்து மொழிபெயர்ச்சி 4 மதிப்பெண் வினாவில் கேட்டிருக்கிறாங்க. இப்போ இது சுலபமானதாக மாணவர்கள் எல்லாமே எளிமையாக அட்டன் பண்ணக்கூடிய கேள்விகள் தான். அடுத்து தமிழாக்கம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. எப்போவுமே தமிழாக்கம் கொடுத்தா செவி மாற்றுத்திறனாளருக்கான மாற்று வினா அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அப்போ நம்ம தமிழாக்கம் தான் எழுதணும். செவி மாற்றுத்திறனாளர்களாக இருந்தால் மட்டும்தான் கீழே கொடுத்துருக்கக்கூடிய பேராக்களை படித்து எழுதணும். அதை புரிஞ்சுக்கிங்க. அடுத்து பகுதி 4, அனைத்து வினாக்களுக்கும் விடை தருக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் இயல் 3லேருந்து காவடி சிந்து ஒரு வழிநடை பாடல் அக்கூற்றை அண்ணாமலையின் பாடல் வழி நின்று நிறுவுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அல்லது வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாய் நீங்கள் கருதும் குரட்பாக்களின் சிலவற்றை விலக்கி கட்டுரையாக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டுமே சுலபம் தான். அது அல்லதில் திருக்குறள் பகுதி கொடுத்துருக்குறாங்க. திருக்குறள் பகுதி எப்போவுமே கொடுத்துட்ருக்குறாங்க. அதில் ஒரு 4 கேள்விகள் இருக்கும். அந்த 4 கேள்விகள் தரவாக படித்தாலும் ஒரு கேள்வி அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ வாழ்வியல் நிகழ்வுக்கு இது வந்து பொதுவான ஒரு கருத்துக்கள். உங்களுக்கு திருக்குறளால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றங்கள் இருந்தது, என்ன மாற்றங்களை கொடுத்துருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாவே போதுமானது தான். அடுத்து 45வது கேள்வி, பௌத்த கல்வி, சமண கல்வி, மரபு கல்வி முறைகளால் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட பல்வேறு மாறுதல்கள் விளக்குக அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்குறாங்க. இது ஒவ்வொன்றுக்கும் விளக்கங்கள் தெளிவான முறையில் எழுதணும். அல்லது ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு வாயிலாக நீர் அறியும் செய்திகளை தொகுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது 2ல் எதை எழுதுனாலும் நம்மளுக்கு மதிப்பெண் கொடுத்துருவாங்க. ரொம்ப சுலபமானது தான். இதெல்லாம் நீங்கள் படித்த 2 மதிப்பெண் 4 மதிப்பெண்களே இதில் கலந்து வரும். அதையாவது எழுதி வச்சாலும் நம்மளுக்கு மதிப்பெண் கிடைக்கும். அடுத்து 46 துணைப்பாடம், சிறந்த சிந்தனை பட்டிமன்றத்தினுடைய நிகழ்வுகளை சுவை குன்றாமல் தொகுத்து எழுதுக. அல்லது பாரதி இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவனை யாவை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரொம்ப சுலபமானது தான் 2 கட்டுரையுமே. அது தெளிவான பண்ண எழுதலாம். கதைப்பகுதி மனப்பாட பாடல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு முதல் இயலிருந்தே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து செயல் அப்படிங்கிற முடிவு குறள் 2 குறள்கள் இருக்குது. 2ல் எது எழுதினாலுமே நம்மளுக்கு மதிப்பெண் கிடைக்கும். அப்போது எப்படி உங்களுடைய வினாத்தாள் வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். எந்த அளவுக்கு நம்ம எழுதியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்கள். நம்மளுக்கு விடை குறிப்புகளும் நம்மளுடைய சேனலில் போடுவோம். அதையும் நீங்கள் தொடர்ந்து எடுத்து பார்க்கலாம். அடுத்தபடியாக நம்மளுடைய வித்யபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி எப்போவுமே சாதனை படைக்கிறதுல ஒரு தனி இடம் வகிச்சு இருக்குது. இப்போ கடந்த ஆண்டு முடித்த இப்போது நீங்கள் 11th எழுதியிருக்கிறீங்க இல்லையா, அதே 11th படித்த மாணவர்கள் மாநில அளவில் முதல் 3 இடங்களை பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்போ மொத்தம் 17 மாணவர்கள் நம்மளுடைய மாநிலத்தில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று அரசு வழங்கக்கூடிய 36,000 ரூபாய் உதவித்தொகையை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் இது மாதிரி பயன் அடையணும் அப்படின்னு சொன்னால் அப்போ எங்களுடைய சேனலை பயன்படுத்துங்க. நாங்கள் அதுக்கு அடிக்கடி விடை குறிப்புகள் போடுவோம். அதெல்லாம் பார்த்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய எஸ்விவி நீட் கோச்சிங் சென்டர் அப்படிங்கிறது வருஷம் நல்ல மதிப்பெண்கள் கொடுத்துட்ருக்கு. அப்போ உங்களுக்கு நீட் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வம் இருந்தது அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதுக்குண்டான தகவல்கள் உங்களுக்கு தெளிவாக வழங்கப்படும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.